சந்தோஷ் அப்படிங்கிறவரு தன்னோட 14 வயசு குழந்தைய சுத்தியலால மண்டையில அடிச்சு கொண்டிருக்காரு. தன்னோட மனைவியையும் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு தானும் லாரி முன்னாடி போய் பாஞ்சு வண்டியில ஓட்ட ஓட்ட லாரி முன்னாடி பாஞ்சு உயிரை விட்டுருக்காரு. இப்படி குடும்பத்தையும் கொண்டுட்டு தானும் சாகிற அளவுக்கு அவரோட வாழ்க்கையில என்னதான் கஷ்டம் நடந்துச்சு, ஏன் இப்படி பண்ணாரு, அதை பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரெண்டாவது, நம்ம நாட்டு நடப்புல என்ன நடக்குது அப்படிங்கறத உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தெரிவிக்கிற நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவை உடனே நீங்க பார்க்க முடியும். தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டைக்கு அருகில முண்டாசுப்புறவடை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இந்த சந்தோஷ் அப்படிங்கிறவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு மனைவி, மகள். சரண்யாங்கிறவங்க மனைவியோட பெயர், சாத்விகா அப்படிங்கிறது மகளோட பெயர். அவங்களுக்கு ஒரு 35 வயதும், மகளுக்கு வந்து ஒரு 14 வயதும். நல்ல ஹாப்பியான லைஃப், ஒரு நல்ல குடும்பம், சூப்பரா தான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இன்னொரு வகையில இவருக்கு கிட்டத்தட்ட அரசியல்லையும் ஒரு வகையில தொடர்பு இருக்கு. எப்படி அப்படின்னா 2019 டு 2024 அந்த எம்பி எலெக்ஷன் பீரியட் இருக்கு இல்லைங்களா, அதுல தருமபுரி மாவட்டத்துல எம்பியாக இருந்த செந்தில்குமார் அப்படிங்கிறவர்கிட்ட இவர் உதவியாளராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ரியல் எஸ்டேட் பிசினஸையும் பண்ணி நல்ல செல்வ செழிப்பாக தான் வாழ்ந்துட்டு வந்துகிட்டு இருந்திருக்காரு. பட் எல்லாருக்குமே நேரம் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா, அந்த வகையில இப்போ அவருக்கு ஒரு பேட் டைம் போல இருக்கு. பிசினஸ் எல்லாத்துலயுமே லாஸ், பயங்கரமான கடன்லாம் ஆயிடுச்சு. அதுக்காக அவர் இப்படி ஒரு ரொம்ப கொடூரமான முடிவு எடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். நிறைய இடத்துல சுத்தி சுத்தி குடும்பத்தை நடத்துறதுக்கே பல இடங்கள்ல லட்சக்கணக்கில் கடன் வாங்கியிருக்காரு. ரெண்டாவது, சமீபமா ரொம்ப அந்த கடனோட சுமை அதிகமாகி அதை கட்ட முடியாம, பதில் சொல்ல முடியாம ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு. அதோட விரக்தியின் உச்சத்துக்கே போய் இன்னைக்கு அந்த குழந்தை படிச்சுட்டு இருந்திருக்கு, ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த குழந்தைய போய் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு வீட்டுல வச்சு 2 வகையா சொல்றாங்க. ஒண்ணு, சுத்தியலால மண்டையில ஓங்கி அடிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. இன்னொன்னு, எடக்கல் இருக்கு இல்லைங்களா, அந்த எடக்கல்ல வச்சு அந்த குழந்தையோட மண்டையிலே போட்டு மண்டையை உடைச்சு கொண்டுட்டாரு அப்படிங்கிறாங்க. ஒண்ணு சொல்லுங்க, யோசிங்க. நமக்கு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அந்த நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட அதையும் எல்லாம் தாண்டி ஒரு பச்சை குழந்தை, அதாவது ஒரு 14 வயசு பெண் குழந்தைகிட்ட போய் இதை காட்டுறாரு அப்படின்னா அவரோட மனநலம்ங்கிறது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நீங்க யோசிக்கலாம், ஒரு கடனுக்கு இப்படி எல்லாம் செய்வாங்களான்னு. இப்படியும் செய்ய வைக்குது மக்களே. அடுத்த, ஒரு மனைவியையும் கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டாங்கன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் கழுத்தை அறுத்து கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. சோ எனிவே 2 பேருமே கொன்னுட்டு வீட்டுக்குள்ளேயே நல்ல டிவி வால்யூமை சவுண்டை ஃபுல்லா வச்சுட்டு வெளியே தாப்பால் போட்டு பூட்டிட்டு இவர் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு எங்கேயோ கிளம்பிட்டார். கிளம்பி போயிட்டு போக போகவே வண்டியில போகும்போதே ஒரு வீடியோ ஆன் பண்ணி வாக்குமூலம் கொடுக்குறாரு. யார் யாருக்கு நான் பணம் கொடுக்கணுமோ எல்லாரும் நான் மன்னிச்சிருங்க, நான் என் பிள்ளையை கொண்டுட்டேன், என் பொண்டாட்டியும் கொண்டுட்டேன், நானும் ஒரு 10 நிமிஷத்துல சாக போறேன், யார் யாருக்கிட்ட எவ்வளவு கடன் இருக்கு, அதை வாங்கி யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒப்புதல் வாக்குமூலம் ஒன்று கொடுக்குறாரு. அதாவது ஃபைனல் செட்டில்மெண்ட் வண்டியில போக போக டிராவல் பண்ணிட்டு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு யாருமே வந்து ஷேர் மார்க்கெட் பக்கம்லாம் போயிடாதீங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா இவரும் ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போட்டு பயங்கரமா லாஸ் ஆயிருக்காரு. ரெண்டாவது, குடும்ப உறுப்பினர்களுக்கெல்லாம் அதுலயே வந்து மன்னிப்பையும் கேட்டுட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, அம்மா நீயும் உயிரோட இருக்காத, நீயும் சீக்கிரம் செத்துரு, சீக்கிரம் எங்களோட வந்துரு அப்படிங்கிறாரு. யார் சாமி நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ அந்த வீடியோ பேசி முடிச்சு கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அவர் சொன்ன மாதிரியே ஹைவேஸ், தருமபுரி டு சேலம் ஹைவே இருக்கு இல்லைங்களா, அந்த ஹைவேல போய் ஏதோ ஒரு லாரி முன்னாடி தானே விழுந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டார். இந்த நியூஸ் கிடைச்சி போலீஸ் போய் அந்த பாடியை பாக்குறாங்க. பாடியை பார்த்துட்டு இதை வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி போன் பண்ணி பார்த்திருக்காங்க. போன் எடுக்கலன்னு நேரா போலீஸ்ல இருந்து ஆள் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது தான் வீடு பூட்டி இருக்கு. சரி கிளம்பலான்னு பார்க்கும்போது ஆனா வீடு பூட்டி இருக்கு, உள்ள மட்டும் டிவி சவுண்ட் கேட்டுட்டே இருக்கேன்னு சந்தேகப்பட்டு கதவை உடைச்சு உள்ள போகும்போது அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா சந்தோஷ் அவங்களோட மனைவியும் மகனும் ரத்த வெள்ளத்துல கடந்திருக்காங்க. உடனே அவங்கள மீட்டு ஹாஸ்பிட்டலுக்குலாம் அமுச்சு விட்டு என்னென்னலாம் பார்த்துருக்காங்க. பட் அவங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் தான் கிடைச்சிருக்கு. போலீஸ் அப்படி போய் வீட்டுல போய் அவங்களை பார்க்கும்போது ஸ்டாலின் முன்னிலையில அவங்க குடும்பத்தோட எடுத்துக்கிட்ட போட்டோலாம் இருக்குன்றாங்களாம். ரொம்ப நம்ம யோசிக்க வைக்க வேண்டிய விஷயம் தெரியுமா, இந்த வீடியோ நீங்க பாருங்களேன். யாராருக்கு பணம் தரணுமோ அதெல்லாம் நான் முடிச்சிருக்கேன். என் பொண்டாட்டி கொண்டுட்டேன், என் பிள்ளையும் கொண்டுட்டேன், அவங்களுக்காக தான் வாழ்ந்தேன், அவங்களுக்காக தான் ஷேர் மார்க்கெட் போனேன். ஆனா என்னால அவங்கள காப்பாற்ற முடியல, கடன் அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு. எங்க அம்மாவை தான் கொல்லுன்னு நினைச்சேன், கொல்ல முடியல. சரண்யா அக்கௌண்ட்ல ஒரு 42 லட்சம் இருக்கும். இந்த 42 லட்சத்துல 22 லட்சம் மெஜாசிட்டி கொடுத்துருங்க, 8 லட்சம் டிரைவர் டிஎன்இ வேலாயத்துக்கு கொடுத்துருங்க, 8 லட்சம் காசி மணி கொடுத்துருங்க. அப்புறம் டிஎன்இ சந்தோஷ் ஸ்கூல்ல வேலை செய்வான், அவன் ஒரு 3 லட்சம், கவிதா மிஸ் 1.5 லட்சம். அப்புறம் எங்க பெரியப்பா பையன் 5,80,000 தரணும், சதீஷ் ஆயில் கடை கோவிந்த அவங்க பையன். அப்புறம் ஆயில் கடை கோவிந்த என் பொண்டாட்டிக்கு ஒரு 3 லட்சம் தரணும், ஓட்டு ரெஸ்டாரண்ட்ல 2 லட்சம் தரணும். இதெல்லாம் வடிவேல எனக்கு கொடுத்துருங்க. என் பொண்டாட்டி நகை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இருக்கிற நகை, பெட்ரோல் பேங்க்ல இருக்கிற நகை, அன்னசாகரத்தில் இருக்கிற சொத்து, கோயில் நிலம் தான்.
அதெல்லாம் ஐயனாருக்கு கொடுத்துருங்க. எங்க அம்மாவையும் தான் கொள்ளுன்னு நினைச்சேன். உடம்புலையும் மனசுலயும் தெப்பு இல்லை. என் பிள்ளைய மண்டையை உடிச்சு கொண்டுட்டேன். என் பொண்டாட்டி மூச்சு நினைச்சு கொண்டுட்டேன். நான் 10 நிமிஷம் நான் செத்துருவேன். யாரும் ஷேர் மார்க்கெட் பண்ணாதீங்க. எங்களுக்கு கடைசி இது ரைட்ஸ் எல்லாம் ஐயனார் ஐயனார். என்னை மன்னிச்சிருங்க மாமா, மன்னிச்சிருங்க அக்கா. அம்மா சீக்கிரமா செத்துருமா, நீ சீக்கிரம் செத்துருமா, இருக்க வேணாமா, சீக்கிரம் செத்துருமா. இந்த வீடியோவை பார்த்துட்டீங்கல்ல, அந்த வீடியோல அவர் சொல்ற கணக்குகள்லாம் கேட்டீங்களா? 3 லட்சம் அங்க, 8 லட்சம் இங்க, 12 லட்சம் இங்க, 42 லட்சம், இப்படி இவ்வளவு பெரிய லட்சங்கள்ல சொல்றாரு அப்படின்னா அவருக்கு வர வேண்டிய தொகையும் ஒரு பக்கத்துல இருக்குல்ல. கொஞ்சம் நிதானமா உட்காந்து யோசிச்சிருந்து மாற்று வழிகளை சிந்திச்சிருந்தா இப்படியாப்பட்ட முடிவுகள் எடுக்க வேண்டிய தேவையில்லை. அப்படி உன்னால கடன் கொடுக்க முடியாதுன்னு நினைச்சிருந்தீங்கன்னா, இதை நான் சொல்றது தவறுதான். பட் அது இப்ப பண்ணிருக்கிறத கம்பேர் பண்ணும்போது அது எவ்வளவு பரவாயில்லன்னு தோணுது. தப்பு செஞ்சது நீ, முதலீடு பண்ணது நீ உன்னளவுக்கு எதையோ பண்ணிட்டு போக வேண்டியது ஒண்ணு தலைமறைவாப்போ இல்ல என்னத்தையோ பண்ணித்தோல. அவங்க 2 பேர் எப்படியாவது வாழ்ந்திருப்பாங்கல்ல. ஒரு 14 வயசு ஒரு பெண் குழந்தைய எப்படிலாம் மனசு வருது? அவரோட குழந்தையாவே இருந்துட்டு போகட்டும். நீங்க செஞ்ச தப்புக்கு அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? இல்ல உங்களோட மனைவி தான் என்ன பண்ணாங்க? உங்களை நம்பி வந்ததுக்கு உங்களால முடியலன்னா நீங்க தலைமறைவா போய் தொலைஞ்சிருக்கலாம். இல்ல நீங்க ஏதோ பண்ணி தொலைஞ்சிருக்கலாம். அவங்க அவங்களோட வாழ்க்கையை எப்படியாவது மீட்டு, இல்ல அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போய் கூட, இல்ல இருக்கிற சொத்துக்களை வித்துட்டு கூட அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பாங்க. இப்ப நீங்களே இந்த வீடியோல சொல்லியிருப்பீங்க, அந்த நிலம் இருக்குது, அதையெல்லாம் இவங்களுக்கு கொடுத்துருங்க, அவங்களுக்கு கொடுத்துருங்கன்ட்டு. அந்த மாதிரி அவங்க இருக்கிற சொத்துக்களை வச்சு வித்துட்டு கூட செட்டில் பண்ணிட்டு மகாராணி மாதிரி தான் வாழணும்னு இல்லாம ஓரளவுக்கு ஏதோ ஒரு லைஃபை லீட் பண்ணி அவங்களால வந்திருக்க முடியும்ல. அவங்க உயிரை எடுக்கணும்னு டிசைட் பண்றதுக்கு நீங்க யாரு? தாலி கட்டி ஒய்ஃப் ஆக்கிட்டாங்க, உங்களுக்கு கூட வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே அவங்களோட உயிரெல்லாம் நீங்க கிராண்டடா எடுத்துக்க முடியுமா? ஒரு கடன் அப்படிங்கிற பிரச்சனை இந்த அளவுக்குலாம் யோசிக்க வைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய கோணத்தை இந்த கேஸ் வந்து உருவாக்கி இருக்கு. மக்களே, இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பாத்தீங்க. இந்த வீடியோவுல நீங்க புரிஞ்சுக்கிட்டது என்ன? இந்த சந்தோஷ் அப்படிங்கிறவர் செஞ்சது எந்த அளவுக்கு தவறு? அவருக்கு ஏதோ மன கஷ்டம், அதுக்கு இவர் இப்படி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல என்னதான் மன கஷ்டமா இருந்தாலும் அவர் யாருப்பா இவங்களெல்லாம் கொல்றதுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இவர் செஞ்சது எந்த அளவுக்கு தவறு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கட்டாயமா தயவு செய்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. 2வது மக்களே, என்னதான் இருந்தாலும் அடுத்தவங்களோட உயிர், அவங்க உங்க குடும்பத்தை சார்ந்தவங்களாவே இருந்தாலும் அவங்க உயிரை தீர்மானிக்கிற டிசிஷன் மற்ற யாருக்குமே கிடையாது. முதல்ல உங்க உயிரை எடுத்துக்கிறதுக்கான தார்மீக உரிமையே உங்களுக்கு கிடையாதுன்னு பல பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது, நீங்க பெத்துட்டீங்க, உங்களை நம்பி ஒருத்தர் வந்துட்டாங்கன்றதுக்காகவே இந்த டிசிஷன் எல்லாம் யாரும் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கூடாது. 2வது கடன் தானே. எவ்வளவோ பேர் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு சும்மா உட்காந்துருக்கான். அதுக்குன்னு நீங்க மஞ்சள் நோட்டீஸ் கொடுங்கன்னு இந்த கடனுக்கு நியாயப்படுத்துறதுக்கு பேசல. அதுக்காக உயிரை விடாதீங்க. என்னன்னாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட முட்டி மோதுங்க. என்ன 4 பேர் காரி துப்பாத குறையா பேசுவான், நீங்க ராஜா மாதிரி இருந்திருப்பீங்க, இப்ப திரும்ப கூனி குறுகி பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கும். பரவாயில்ல, ஒரு ஸ்டேஜ்ல மீண்டு வந்துடலாம். இன்னைக்கு இல்லைனாலும் 5ல இருந்து 10 வருஷம் கழிச்சு கூட நீங்க மீண்டு வந்துடலாம். அந்த 10 வருஷம் ஒரு அவமான காலமா இருந்துட்டு போகுது. இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மக்களே. ஆனா இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு இந்த கடன் மட்டும் தான் பிரச்சனையா? ஒரு வீடியோ சொன்ன மாதிரி, இல்ல வீடியோலயே எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டு வேற ஏதாவது இதுக்கு பின்னணியில இருக்கா அப்படிங்கிற கோணத்திலையும் இப்ப விசாரணை போக ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த கட்டமா இந்த கேசஸ்ல என்னென்ன அப்டேட்ஸ் வருது அப்படிங்கறத உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். இந்த மாதிரியான வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த தகவல் நான் இப்பதான் பாக்குற முதல் முறையா உங்க வீடியோ தான் பாக்குறேன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், தமிழ் செல்வன், தமிழ் நியூஸ். தேங்க்யூ மக்களே.